ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தேன், செகண்ட் ஆசனம், தேர்டு தியானம். இன்னைக்கு நம்ம ஆசனம் பார்க்க போறோம். இந்த ஆசனத்துல ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஆசனம் நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். இந்த the first one is வீரபத்மாசனம். ஓகே, வீரபத்மாசனம் பண்றப்போ நான் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ்க்காக விட்டுறேன். ஓகே, இப்போ வீரபத்மாசனம் பண்றப்போ உங்க ரைட் சைடு ஃபார்வர்ட், ஓகே, அண்ட் லெஃப்ட் சைடு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேக் கொண்டு வாங்க. ஓகே, அப்புறம் ஹேண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹேண்டை இந்த பொசிஷன்ல 1 மினிட் நீங்க நின்னுட்டு மூச்சு பயிற்சி சொன்னேன் இல்லையா, பிராணாயாமம் அது பண்ணுங்க. the position is forward, right leg 90 degree. ஓகேவா, the elbow 90 degree. After that, how much possible you may get your left hand back side. After that, freely get your hand as like this. Okay, do it. This is வீரபத்மாசனம். ஓகே, இது பேர் வீரபத்மாசனம். பண்ணது என்னன்னா உங்களோட பேக் போன், லெக் போன்ஸ் எல்லாமே அதான் பெனிஃபிட். இது அடுத்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், லங்ஸ் இருக்கு இல்லையா, லங்ஸ் அதர் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, அதான் இதோட பர்பஸ். அடுத்து செகண்ட் மகராசனம். ஓகே, மகராசனம் நம்ம கையில 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 5 ஃபிங்கர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, நடுவிரல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நடுவிரல் கொண்டு வந்து உங்க மவுத் இருக்குல்ல, உதடு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை நம்ம அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தரையில் படுத்துங்க. அப்புறம் உங்கள் கை இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதை மேலே வச்சு கால் ரெண்டும் இந்த பொசிஷன். ஓகே, இப்போ ப்ரீத் பண்ணலாம். நீங்கள் பண்ணுங்க. The same thing you may do. கால் மேல கொண்டுவாங்க. கால் சார் மேல கொண்டுமா? கால் மேல கொண்டு. கால் சுத்த வேணாம்ப்பா. கால் என்ன சொன்ன பொசிஷனா? Okay, you maintain this 1 minute. Okay, from this internal organs, what for we do this means for our internal organs enrichment or strengthening our internal organs, and also our leg bones and backbone strengthen. Okay, அதுக்காக தான் பண்றோம். One minute you may conduct your breathing. அதாவது மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாலே அதை நீங்க பண்ணலாம். Okay, stand up. Now we may do next asana. இந்த ஆக்ட் இப்போ இந்த ஆசனம் பேர் என்னன்னா உத்கட் படாசனம். பேர் என்ன? உத்கட் படாசனம். இது எப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாட்டா அப்படி படுத்துங்க. ஓகே, ஆஃப்டர் தட் you may keep your hand உள்ளங்கை வந்து பூமியில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக். ஓகே, இதை உங்க பாடி பொசிஷன்ல இருந்து 90 டிகிரி. அதுக்கப்புறம் 1 மினிட் திருப்பி கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரைட் லெக் 90 டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் இதை கீழே கொண்டு வந்துடலாம். the same thing you repeatedly do இதை திருப்பி பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் லெக் தூக்கிருக்கீங்க இல்லையா, அதை வேணா 1 மினிட் அப்படியே வச்சிடலாம். அப்புறம் ரைட் லெக் again cyclically do. Okay,
Okay, students, you also do. நீங்களும் செய்யுங்க. The same thing you repeatedly do. Hey, serious, I mean, interest-ஆ பண்ணுங்கப்பா. Just repeat the same thing you repeatedly do. Right? Daily இதை பண்றீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3-4 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிப்பீட்டடா 4 தடவை கூட பண்ணலாம். ஓகே? All of stand up. Next ஆசனம் உட்படாசனம். ஓகே, நெக்ஸ்ட் ஆசனம் உட்படாசனம். இப்போ பண்ணோம்ல அதே மாதிரி தான், பட் ஸ்லைட் சேஞ்ச். என்ன அப்படின்னா நீங்க இதே மாதிரி ஃபிளாட்டா ஃப்ளோர்ல போட்டு உள்ள கையில தரையில வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லெக்கா மாத்தி மாத்தி பண்ணீங்கல்ல, இப்போ அப்படி தேவையில்ல. இத 45 டிகிரி ரைட்டா, ரெண்டு காலை சேர்த்து 45 டிகிரி ரைஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, this is உட்படாசனம். இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட், பத்துவோங்க. உள்ளங்கை இருந்து தரையில பூமி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. கால் 30 to 45 டிகிரி. ஏய் கண்ணா, do it. Don't chanting. Do sincerely. Then only we get the benefit from yoga. So do it sincerely. Okay. Okay. Next asana. Stand up. Next, Navkasana. Okay, Navkasana means நம்ம சுப்ரீங்க படுத்தோம்ல, அந்த மாதிரி படுத்துவோங்க. ரைட்டா? ரைட், ரெண்டு கை தூக்கிங்க, ரெண்டு கால். அது பேர் நவகாசனம். Do it the same. Do it the same. டேய் சிரிக்காத. Do it sincerely. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கை பாடி ஃபிளெக்சிபிள் ஆக என்ன பண்றோம்? பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும், விட்டல் ஆர்கன்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் பண்றோம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, போக போக ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாச்சுன்னா ரொம்ப தானாவே இதெல்லாம் நல்லாவே பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ இதே பொசிஷன்ல இருங்க. ஓகே, சல்வாசனா சொல்லி தரேன். இப்போ கை மட்டும் கீழே குனிக்கலாம். கை மட்டும் அப்படியே 20% அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா கால் இல்லையா, கால் மட்டும் நிறுத்து. இது பேர் என்ன? சல்வாசனா.
காலை மட்டும் மேல தூக்கிட்டா சல்வாசனா. ஓகேவா? ரைட் ரைட். டெய்லி நம்ம ரெப்பீட்டடா பண்ணோம்னா இந்த ஆசனம் சொல்லி கொடுக்குறேன். பத்மாசனத்துல இன்னைக்கு சல்வாசனா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 to 12 ஆசனாஸ் தெரியும். ரைட்டா? இது எல்லாமே பண்ணோம்னா உடம்புல ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும். யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஆர்கன் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. அப்படி நீங்க பண்ண முடியும். புரியுதாப்பா? நெக்ஸ்ட் தனுராசனம். ஓகே, இப்போ திஸ் யூ மெயின்டைன் தி சேம் பொசிஷன். தனுராசனம் இது என்னன்னா இது கால் இல்லையா? இத இந்த கையில பிடிச்சுக்கோங்க. இப்படி. ஓகே, இப்போ உங்க தம்பி எந்த அளவுக்கு எழுதிக்க முடியும் எழுதுறீங்க அப்படியே? breathe. Okay, இது தனரா. hey last complete. Okay, the same thing repeatedly daily. இப்போ okay, stop it, relax and leave it. Okay, daily இதே ஆசனத்தை ரிப்பீட்டடா பண்ணுங்க. உடம்புல இப்போ பண்ணது எல்லாமே நம்ம பேக் போன் இருக்கு இல்லையா, பேக் போன் அண்ட் ஜாயின்ஸ் வித் ஹிப் இருக்கு இல்லையா, அந்த போன் இதை ரிப்பீட்டடா பண்ணோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்றோம், புல்லப்ஸ் அடிக்கிறோம் இல்லையா, the same thing you can get the benefit and also the same thing you may get from internal organs. Internal organs சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதான் யோகாவோட பெனிஃபிட். ஸோ தட் யூ ட்ரை பண்ணுங்க. புரியுதா? இன்னைக்கு 7 ஆசனம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்னென்ன? வீரபத்ராசனம், செகண்ட் மகராசனம், தேர்ட் உத்கட்கடாசனம், தேர்ட் உட்படாசனம், ஃபோர்த் உட்படாசனம், ஃபிஃப்த் நௌகாசன், சிக்ஸ்த் சல்வாசனா, செவன்த் தனுராசனம். Okay, so that today you may learn 7 asanas. Now you may perform Surya Vanakam. All of you stand up, Surya Vanakam. Sing up. Do it. Do Surya Vanakam. Already I told the steps so that you follow the same steps for conducting the Surya Vanakam. Surya Vanakam, sing ma. Yes. Daily practice பண்ணுங்க. அதான் அந்த ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் மறக்காத. ஓகே, good. All of this is done. லாஸ்ட் அபேசல் கேக்குதாப்பா? தியானம் எப்படி பண்றது சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? டேய் கவனிப்பா. தியானம் எப்படி பண்றது சொல்லி கொடுத்தேன். இன்னொரு லைஃப் என்னன்னா the tip of iceberg இல்லையா, which is not stationary. அது வந்து நிலையானது இல்லை. அந்த பனித்துளியோட நுண்ணியமா தான் நம்ம பார்த்தோம். ஆனா அதுல வந்து நம்ம திரவப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் எல்லாமே நம்ம வந்து மீட் பண்றோம் நம்ம லைஃப்ல. ஆனா அது அத்தனையுமே கொண்டு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே என்ன பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் எனர்ஜி வைப்ரேட்டிங். நம்ம மைக்ரோஸ்கோப்ல திரவப்பொருள் எடுத்து போனா, திரவப்பொருள் எடுத்து போனா, வாயுப்பொருள் எடுத்து போனாலும் that should be a mass of vibrating. The mass of vibrating delivers energy. அந்த எனர்ஜி வரத நம்ம ஃபீல் பண்ணோம். நம்ம உடம்புக்குள்ளேயும் எல்லா செல்ஸ், ஒவ்வொரு செல் ரைட்டா, எல்லா செல் மாலிகுல்ஸ் and liquid particles, everything is composed with these kind of mass of energy vibrating atoms. Okay, so
we can feel that energy. How I told that how we can we do the how can we perform the meditation with the last class. First, if you consider easy means you can sit with the yogasana. After that, you sit with the one mudra. And the one mudra, you can transfer your mind through your body. Okay, you may contact. You close your eyes. If you feel this is the difficult position, Padmasana means you may sit with the Siddhasana. Siddhasana means you may sit normally. After that, you may hold your own hand as like this. Okay, you hold your hand as like this, and then your thumb irukla and rendu thumbையும் ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன சித்தாசனா பேரு. இதுல உட்கார்ந்து you may conduct your breath exercise. After that, you may transfer your mind through your body. உங்க மனசை வந்து உடம்பு ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம காலோட கட்டை விரல்ல ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை மெதுவாக எல்போ கொண்டு வரோம், முட்டி கொண்டு வரோம், அதுக்கப்புறம் பேக் போன் கொண்டு வரோம். அதே மாதிரி லெஃப்ட் லெக் ரைட்டா, லெஃப்ட் லெக்ல முட்டி கொண்டு வரோம், எல்போ கொண்டு வரோம், அடுத்து பேக் போன் கொண்டு வரோம். பேக் போனுக்கு அப்புறம் அப்டமன், ஸ்டொமக். After that, you may move that mind to chest portion. In the chest portion, there is lungs and the heart available. You may transfer your mind to lungs and heart. After that, you may get your mind to shoulder. Likewise, you do. Last class, you tried with the meditation also. Okay. So, Siddhasana position. You may sit with the Siddhasana position. First, you close your eyes. Okay. After that, you feel your mind. You transfer that mind to your left leg finger. Slowly do. Won't make any urgent. Slowly do. If you are having thoughts, it may be a bad thought, it may be a good thought, you won't consider. These are all passing clouds. You won't consider. Now, you may get your mind with your concentration so that you can move your mind to your left leg finger. After that, you slowly move your mind to joints. After that, slowly transfer your mind to your backbone. Yes, now you transfer your mind to your left leg. After that, you may transfer your mind to right leg finger. After that, you slowly transfer your mind from finger to joint. The joint irukku manadai திருப்பி கொண்டு வந்து பேக் போன் முதுகெலும்போட அடிப்பகுதிக்கு கொண்டு வாங்க. Okay, now you can feel your mind with your control. Okay. After that, slowly transfer your mind from end of backbone to your stomach area. In that, you may feel your internal organs, liver and other parts you may feel. Okay. After that, slowly you transfer your mind to just portion. In that, main important organs are available, which are your lungs and the heart. You transfer your mind to lungs and the heart also. Yes. Now I feel my heart and the lungs through my mind. After feel my lungs and heart, I can transfer my mind to shoulder portion. Yes, now I have two hands so that I can transfer my mind to right hand fingers. After right hand finger movement, I can move my mind to joints and joint. Again, I get my mind to shoulder. Now I can transfer my mind to left hand finger. After that, joint. Then I can get my mind to my shoulder. Now I can slowly move my mind
from shoulder to neck. Yes, in my neck there is foot pathway and breath pathways I can feel. After that, slowly I can move my mind to mouth and nose. After that, two eyes, which is left eye and right eye. And then my concentration captured with the center of two eyes. ரெண்டு ஐக்கும் பக்கத்தில் நெத்தியில I can get my mind to my forehead. Okay, now I can get some energy. I can feel some energy. As like mass of energy vibrating in atoms, I can feel the same with my forehead also. Now I can feel the same thing with the center of my forehead. After that, I can move my mind to top of my head. Okay, in top head there is brain available. In the brain la அறிவு இருக்கு, புத்தி இருக்கு. The organs எல்லாம் நம்ம கண்ணால பார்க்குறோம்னா கிடையாது, காதால கேட்குறோம்னா கிடையாது. நம்ம புத்தி மட்டும்தான் பார்வைகளையும் ஒலிகளையும் கேட்கிறது. கண், காதுகள் எல்லாமே ஆர்கன்ஸ். அதால் சென்ஸ் தான் பண்ண முடியும். பட் புத்தி ஒன்று தான், அதை பிரித்தறியக்கூடிய திறன் புத்திக்கு தான் இருக்கு. இப்போ சார் நான் புத்திக்கு என்னோட மைண்டை கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரீத் பண்ண போகிறேன். I may conduct a deep breath. Now I can join my mind with my breath. Okay, என்னோட மூச்சோட என்னோட மனதை சேர்க்க முடியுது. So now I can build the pillar between top roof and my top head. Okay, நான் breath உள்ள இழுக்கிறேன், ஸ்லோவாக இழுக்கிறேன், ஆனால் டீப் பிரீத்தாக இருக்கு. அப்போது என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா என் மைண்டை அப்படியே உட்காந்துருந்தோ என்னோட டாப் ரூஃப் மேற்கூரைக்கு என்னோட மனசை கொண்டு போக முடியுது. அந்த நேரத்தில் பிரீத்தையும் மனசையும் சேர்க்கிறேன், டாப் ரூஃப்க்கு என்னோட மனசை கொண்டு போகிறேன். After that, I can recollect my mind from top roof to again top head கொண்டு வரேன். I can leave my breath to ground. Okay, groundல நான் breath வெளில வரேன். அப்போ என் மைண்டும் எங்க போகுதுன்னா groundக்கு போகுது. Okay, so now I can transfer my mind and the breath to top floor to ground. Cyclically I may conduct. I can transfer my mind to top roof and the top head and then ground. Likewise, I can create a pillar between roof and the ground. First, I can transfer mind through my internal body organs. After that, I can transfer my mind to top roof and the bottom ground. Then I can transfer my mind to outside structure, which may be lathe or otherwise any flowers that are available with the outside of my room. I can transfer my mind to there. என்னால் என்னோட மனதை இந்த வெளிப்பக்கம் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் கொண்டு போக முடியுது. At the same time, I can breathe. Slowly I can breathe. Okay, வெளி பூக்கள் இந்த மனசை இப்போ நான் திருப்பி என்னோட டாப் ஹெட்டுக்கு கொண்டு வரேன். Again, I can get my mind to forehead. Okay, ரெண்டு கண்ணுகளுக்கும் மத்தியில் என்னால் என் மனதை கொண்டு வர முடிகிறது with breath exercise. Okay. Now I can connect top roof to ground as a pillar like breathe. So our mind always follows law of attraction. From that law of attraction we can ask from universe and I can believe from universe and also I can receive what I want from universe. You may name it as it may be God or your universe. Okay, likewise you may differentiate name. All the feelings I can feel with this meditation. So we can receive what we want
from universe through three concepts and three questions which are ask, believe and receive. கேட்கணும், அதுக்கப்புறம் நம்பணும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக் கொள்ளணும் யூனிவர்ஸ்ல இருந்து. Based on our three questions ask, believe and receive. Based on our questions we can plan our activity. Plan our activity is based on our law of attraction. So when I execute, after planning I can execute my activities based on my law of attraction with the universe, or from that I can collect what I want from universe, so that our mind has the frequency. And also human are all called as human transmission towers, so that you can transfer your thoughts to universe. From that you may collect what we want from universe. You can attract what is the same attraction that are having your thoughts and universe. உன்னோட எண்ணங்களுக்கு என்ன அலைவரிசை உண்டோ அதே அலைவரிசை உண்டான பொருட்கள் பிரபஞ்சத்தில் உண்டு. அதை உன்னால் கவர முடியும். எப்படி கவர முடியும்னா based on your law of attraction. உனக்குள் இருக்க வைப்ரேஷனும் பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களின் வைப்ரேஷனும் ஒன்றாக இருக்கும் பொழுது உன்னால் அந்த பொருட்களை கவர முடியும். Through these kind of meditation practice and mind control or monitoring of your control. How can I monitoring our thoughts? எண்ணங்களை வந்து என்னால் மானிட்டரிங் பண்ண முடியுமா? Through this meditation I can monitor my thoughts. Okay. You may do repeatedly do the exercises.